இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விவிபேட்டுகள் நம்பகத்தன்மையானது தான், இப்போது இருக்கக்கூடிய சிஸ்டமில் சந்தேகப்படுவது தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? தேர்தல் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேர்தல் முதல் கட்டம் முடிஞ்சு இன்னைக்கு 2வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மற்ற 5 கட்டம் நடக்க இருக்கிற சூழல்ல இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் சம்பந்தமா தொடர்ந்து ஐயப்பாடுகள் எழுப்பப்பட்டு வருகிறது. பழைய முறைக்கு வாக்குச்சீட்டு முறைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் பெரும்பாலாருடைய அரசியல் கட்சிகளுடைய பொதுமக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் எல்லாம் தள்ளுபடி செய்து சந்தேகப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. சந்தேகப்படக்கூடாது என்பது உண்மைதான் என்று சொன்னாலும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு நம்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆகியிருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது தேர்தல் ஆணையம் அமைப்பதில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் 3 கொண்ட குழுவின் மூலமாக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நேர்மாறாக திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கிற பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி அதை அப்படியே மாற்றி பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும். இதுவே ஒரு மிகப்பெரிய அந்த தேர்தல் ஆணையத்தை நியமனம் பண்ணுவதிலேயே மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக அந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னா கூட தேர்தல் நடத்த விதிகள் எப்படியெல்லாம் மீறப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். பிரதமர் அத்துமீறி பேசுகிறார், மத ரீதியாக பேசுகிறார், மக்களை பிளவுபடுத்துகிறார் என்று குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுத்தால் பிரதமருக்கு நோட்டீஸ் கொடுக்காம கட்சியினுடைய தலைவருக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்தில்லை. அப்ப தேர்தல் ஆணையமே ஒரு சார்பு நிலை எடுத்து செயல்படுகிறது என்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கிறது. இவைகளை எல்லாம் உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொண்டதா என்பது எனக்கு தெரியவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்றது சரி, ஆனா சந்தேகப்படும்படியாகத்தான் எல்லா நடவடிக்கைகளும் இருக்கிறது. இது மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.